ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தேதி 20/8/2025. இன்றைக்கு நம்முடைய வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரிலையன்ஸுக்கு போகலாம். அப்படி அங்கே போய் லைட்டாக ஒரு சின்ன ஷாப் பண்ணிவிட்டு தேவையான பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். கீரைகள், குக்கிங் சம்மந்தமான ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு நாகர்கோவிலில் தெரியும் பாருங்க. அவங்க சொன்னாங்க நாகராஜா கோயில் பக்கம் தான் ரிலையன்ஸ் இருக்குது, போகலான்னு சொன்னாங்க. சரி போகலாம், நமக்கும் அவங்க கம்பெனி இருக்கிறதால சரி போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ரிலையன்ஸில் காம்பவுண்ட் சோத்துக்கு உள்ள வரும்போதே சிறுவர்களுக்கான ஒரு குட்டி பூங்கா கார்டன் ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க, விளையாட்டு பூங்கா. அப்போ அவங்க அடிக்கடி இங்கே சாதனங்கள் எல்லாம் வாங்க வரனால அவங்க குஷியாக போயிட்டே இருந்தாங்க. நான் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். என்ட்ரன்ஸில் உள்ளே போன உடனே நமக்கு வாட்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க. யாருக்காவது தாகம் இருந்தால் தண்ணீர் அருந்தி விட்டு உள்ளே வரும் என்ற போது அப்படி அந்த ஒன்றா தண்ணி தாகமாக எடுக்குது, கூலிங் வாட்டர் தண்ணீர் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறமா உள்ளே போய் அவங்களுக்கு தேவையான ஷாம்பு, சோப்பு, ஷாம்பு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸோட மணத்து நல்ல மணத்து வகைகளை எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின் சைடாக போயிட்டே இருந்தேன். எனக்கு வாங்க வேண்டியது அதிகமாக இல்லை, இருந்தாலும் சரி ஃபஸ்ட் டைமாக நம்ம ஷாப்பை பார்த்தாச்சு, ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜவ்வரிசி, முட்டுக்கடலை, பட்டாணி, சோயாபீன்ஸ் அப்படி இந்த கொஞ்சம் போல் நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் கொஞ்சம் வாங்கினேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நிறைய எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. மொத்தத்தில் நம்ம வீட்டுக்கு எது எது தேவையோ அதில் மொத்தமான திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நிறைய போட்டிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். கண்ணுக்கு அழகானதாகவும் கலைநயமானதாக இருந்த நிறைய பொருட்களை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்து. அதுபோல் நிறைய கலெக்ஷன்கள் இருக்குது. நம்ம தேவையானதை செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பில் பே பண்ணிட்டு வர வேண்டியதான். நிறைய ஃப்ளவர் கூட இருந்தது பார்த்தீங்கன்னா. எனக்கு டெக்கரேஷன் யூஸ் ஆகும். அப்படி போய் பார்த்தேன். ஆனால் இனி நெக்ஸ்ட் டைம் போகும்போது நிறைய வாங்கிட்டு வரலாம். நான் கையில் 1000 ருபீஸ் மட்டும் தான் கொண்டு போயிருந்தேன். அதுக்கு தகுந்தவாறு சில மனசுக்கு பிடித்தமான சில வகைகளை வாங்கினேன். அது பில்லு கூட வெளிநாட்டு ஸ்டைலில் இருந்து நான் பார்க்கும்போது ஷாப்பு உள்ளே போனோடே ஒரு நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையானது அப்படி நிறைய கல்ஃப் மார்ட் அப்படியெல்லாம் இருக்கும் பார்த்துருங்க. அதே போல் ஷாப்பு உள்ளே போனோடனே அந்த ஒரு ஃபீலிங் ஏர் கண்டிஷன் எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு ஃபீலிங்காக இருந்து நம்ம ஹாப்பியாக இருந்து ஃபேமிலியோடு நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுலாம், கொஞ்சம் காஃபி எது தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகாட்டு நம்ம உட்காந்து எடுத்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் பார்த்துருங்க. அப்படி மனசுக்கு இனிமையாக இருந்துச்சு இங்கே வந்தது. நீங்களும் இங்கேருந்து எல்லாம் உங்களுக்கு பிடித்தமான லெமனு, ஆரஞ்சு, வாட்டர் மிலான், நிறைய நிறைய திங்ஸ், ஃபுல் ஆரஞ்சு எல்லாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷனில் இருந்தது. அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடில் இருந்தது. அதுபோல் நம்ம ரைஸு, அந்த அவல் கிவல் எல்லாம் இந்த என்னென்ன தேவையோ எல்லாம் இருந்தது பார்த்துருங்க. நம்ம போக வேண்டியது, செலெக்ஷன் பண்ண வேண்டியது, ட்ராலியில் எடுக்க வேண்டியது, எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கவுண்டருக்கு வர வேண்டியது, பில் போட வேண்டியது, நமக்கு வீட்டுக்கு வர வேண்டியது, அது அங்கே நடந்துட்டு இருந்தது. ஆனால் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டு ஸ்டைல்லே அமைச்சிருந்தாங்க. செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி தான், மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க கீரை கீரை கூட 10 ரூபா தாங்க, கெட்டு கெட்டா வச்சிருக்காங்க. அரை கீரை, அந்த கீரை, வந்த கீரை, முருங்கைக்கீரை, போன கீரை, எல்லா கீரை வகைகளும் கூட இருந்தது. அவங்களுக்கு பிடித்தமான 2 கீரை எல்லாம் இருந்தது. அதுபோல் இந்த டெடி பீர் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. குழந்தைகளுக்கு விளையாட்டு சாதனங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு சைடில் பேக்கு, டெடி ஃபீர், இவைகள் குழந்தைகளுக்கு மிகவும் விரும்புவனமாக இருந்து டாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு.
நம்ம போக வேண்டியதாங்க பாக்கி. ஃபஸ்ட் டைமாக போனதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நல்ல நீட்டாக இருந்து லுக் அண்ட் லைக் வாவ் தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வாங்க, வந்து உங்களுக்கு பிடித்தமான திங்ஸ் எல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு போங்க. பாருங்க ஹாப்பி மூடில் தான் இருந்தாங்க 2 பேரும். டாய்ஸில் ஒரு மங்கி டால் இருந்தது. அதை நம்ம காமெடி ஆட்டார் என்ன போல இருக்கோ பாக்கு கொஞ்சம் ஹாப்பியாகிட்டு. ஆமாம், அது மாடல் லண்டன் மாடல்ல இருந்து இங்கே இறக்குமதி செய்தது. கூட வெளிநாட்டு வெரைட்டிஸ் போல இருந்துச்சு. நல்ல நல்ல லுக் அண்ட் லைக் வாவ் தான். வாங்க, எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ நிறைய வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபரில் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா இது வந்து புக்ஸு எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. வாங்க, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி செல்லுங்க. ரேட்டும் பரவாயில்லை. நான் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ கடைக்கு வாடகை எல்லாம் சேர்த்து இதில் தான் வாங்குவாங்களோ. பரவாயில்ல, ரேட்டும் நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நமக்கு கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சப்பாத்தி வச்சுருந்தாங்க. ரெடிமேட் சப்பாத்தி இருந்துச்சு. ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் நம்ம அதிகமாக விரும்புகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த பாட்டில் எல்லாம் இங்கே வந்து ஒனியான், சின்ன குட்டி உள்ளி இருக்கு இல்லையா, குட்டி வெங்காயம். ஆமாம், குட்டி வெங்காயம், சின்ன உள்ளின்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து சிறிய வெங்காயம் சொல்லுவாங்க. சிறிய வெங்காயம், முட்டைக்கோசு, வெண்பூசணி, பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாம் வெஜிடபிள் ஃபுல்லாக ஒரு செக்ஷனாக இருந்துச்சு. அதுபோல் பழ வகைகள், பழங்கள் எல்லாம் ஏத்தம்பழம், நேந்திரப்பழம் எல்லாம் ஒன்று, செவ்வாழைப்பழம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஏதோ பல தோட்டத்தில் இருந்துன்னு ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு. எல்லாம் இருக்குதுங்க. வாங்க, வந்து உங்கள் விருப்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கி செல்லுங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அதுபோல் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்துகிட்டே இருந்தாங்க. எல்லாம் வந்து முட்டைகோஸில் உள்ளது எல்லாம் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஏதாவது ஆகியிருந்தால் அதையெல்லாம் மாற்றிட்டே இருந்தாங்க. அதே போல் இந்த பாட்டில் வந்து சுத்தமான நீட்டான பாட்டில் வந்து புதிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாட்டு வாங்குறது சீரகம், பொட்டுக்கடலை இதில் இருந்தால் நான் பொட்டுக்கடலை எல்லாம் வாங்கினேன். அது வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட போல் மற்ற சோயாபீன்ஸ் அது இதுன்னு எல்லாம் இதுலேருந்து தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டே இருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பேக்கெட் கணக்குலேயும் இருக்குது. ஆனால் இதை இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது தான் நான் விரும்புவேன் அதிகமாக. அதனால எனக்கு தேவையான எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகட்டே வாங்கிட்டோம். பொதுவாக நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்னு இருக்கும். நம்ம நாகர்கோவில் நகராட்சியில் வந்து இவங்க வந்து லூலு மார்க்கெட்டு அப்படியெல்லாம் இருக்கிறது போல நான் எல்லாம் கிலோ கணக்கில் வாங்கினேன். ஆமாம், லூஸாக ஸ்தாபனத்தை நிறுவி இருக்காங்க. சந்தோஷமாக தான் இருந்தது. ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாட்டு எல்லா சாதனங்களும் தேவையானதை வாங்கினோம், சுற்றி பார்த்தோம், எல்லாம் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இனிமேல் வந்து பில் கவுண்டருக்கு போக வேண்டியதான். பில் கவுண்டரில் போய் எல்லாம் பில் போட்டுட்டு நமக்கு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், ரொம்ப திங்ஸ் எல்லாம் நம்ம நீட்டாக இந்த ஆர்டர் படி அடிக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீட்டாக வச்சுருந்தாங்க ஒவ்வொரு திங்ஸையும். சரி, அப்புறமா இனிமேல் வந்து பில் கவுண்டர் போனேன். பப்படத்தை பார்த்தீங்களா, பப்படம் எல்லாம் எந்தெந்த செக்ஷனில் வைக்கணுமோ அதெல்லாம் இருந்து பப்படம், பிக்கிள் எல்லாமே சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆச்சி பிக்கிள் இது இல்லை, பல கம்பெனிகளில் உள்ள பிக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு எந்த கம்பெனியில் உள்ள ஐட்டம்ஸ் வேணுமோ அந்த கம்பெனிஸில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது.
அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லி போனோம். ஆனால் ஐஸ்கிரீம் வந்து ரேட்டு கம்மி தான், 15 ரூபான்னு போட்டிருந்து. ஐஸ்கிரீம் கேட்டியா? வேணுமா? சாப்பிடுது ஐஸ்கிரீம். சரி, எல்லாரும் 3 பேரும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இங்கே கவுண்டரில் நமக்கு கம்பெனி உள்ள நம்ம அண்ணன் சகோதரன் யாருன்னு காணல. சரிங்க, அப்படியே வெளியில ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வந்துட்டே இருந்தோம். அப்புறமா அப்படியே வந்து பில் போட்டுட்டோங்க. கவுண்டருக்கு தான் இனி வர வேண்டியது. கவுண்டரில் வந்து அவங்க திங்ஸை அவங்கவுங்க நம்ம என்னென்ன தேவையானதை எடுத்தோமோ அதே தான் பில் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பில் கவுண்டரில் வரும்போது கூட நம்முடைய சூப்பராக இருந்து பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. பில் கூட சேம் ஃபாரின் ஸ்டைலில் தாங்க இருக்குது. பில்லு கூட செட்டிங்ஸு எல்லாமே நீட்டாக இருந்துச்சு, மனசுக்கு பிடிச்சிருந்து. மறுமுறை வர வேண்டும் என்ற ஒரு மனதில் ஒரு தூண்டுதல் இருந்துச்சு. நீட்டாக கவனிச்சாங்க, எல்லாருமே பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாங்க. எல்லாம் ஒன்று பில் போட்டுட்டு இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஷாப்பில் முடிச்சுட்டு மொத்தத்தில் வெளியில் வந்தோம். காம்பவுண்டில் வெளியில் வரும்போது ஒரு சிஸ்டர் வந்து மோர் வந்து கேப்பங்கூழ் கம்பங்கூழ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெறும் 30 ரூபா தாங்க. சரி, நான் இது வரைக்கும் அதுவும் கூட குடித்ததில்லை. வெளியில எல்லாம் போனால் வெளியில இருந்து வாங்கி அதிகமாக சாப்பிட மாட்டேன். தேவையானதை ஏன்னா கையில் கொண்டு போவேன். அது எடுத்து சாப்பிடுங்க எல்லாரும். சரி, ஓகே. மிளகு பத்து சூப்பர். கையில போட்டு போயிருப்பீங்க இல்ல? நான் உங்களை தெரியாது, பயப்படாது. என்னப்பா பேசு காட்டல இங்க மட்டும் தான். என்ன யோசிக்காது. இதுல வாங்கிக்கப்பா. ஜூஸோ வாட்டரோ ஏதோ கையில் கொண்டு போகிறதான் சாப்பிடணுமே தவிர வெளியிலேருந்து மேக்ஸிமம் வாங்கி சாப்பிட விரும்ப மாட்டேன். இருந்தாலும் அவங்களுடைய விருப்பத்துக்கு வேண்டிட்டு அவங்க விரும்பினாங்க. சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட் டைமு எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் சாப்பிடுவோம். அவங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் சாப்பிட்டேன். வாங்கி கம்பங்கூழ் ஒரு கிளாஸ் தந்தாங்க. டேஸ்ட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. சுண்டைக்காய், அவரைக்காய், மோர் மிளகாய் எல்லாம் சேர்த்து மோரில் போட்டு தயிர் நம்ம காய போட்டு மோர் உப்பு எல்லாம் போட்டு காய வைத்து அப்புறமா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. அந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. கம்பங்கூழ் தான் வாங்கியிருந்தோம். மனசுக்கு பிடிச்சிருந்து. நான் நாகர்கோவில் வந்தால் என்ன தேவைக்கு வேண்டி வரணும் அந்த தேவைகள் மட்டும் நிறைவேற்றினோன்னா வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுவேங்க. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்தவரை கொஞ்சம் ஹாப்பி மைண்டாக இருக்குது. அதனால இனிமேல் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடச்சிருந்துன்னா கண்டிப்பாக நான் இதை பயன்படுத்துவேன். குட்டி குட்டி மினி விளாகு போலெல்லாம் வீடியோஸ் எடுத்து போடுவேன். அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.